ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக வழிகள், அநேக நெருக்கங்கள், இந்த நாளில் வேதனைகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் நம்மளை சுற்றி சுற்றி வளைத்து கொண்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? இந்த நாளில் உங்களுடைய வழிகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் உபத்திரவங்களும் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறப்போகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த நாளிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் யாராவது எங்களை ரட்சிக்க மாட்டார்களா என்று சொல்லி அவர்கள் ஏக்கத்தோடு வேதனையோடு கூட காத்திருந்தார்கள். அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமையாக இருந்தது நிமித்தம் அந்த நாட்களில் அவர்கள் இடுகிற கூக்குரலின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியத்தில் நீ அடிமைப்பட்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்தில் வேதனைப்பட்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்தில் தோற்று போனது போல உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதோ, அந்த காரியத்திலே நீ தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறபடியினால் அந்த சத்தத்தை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எனக்கு ஏமாற்றங்கள் தான், எல்லா காரியத்திலும் எனக்கு தோல்வி தான், எதை எடுத்தாலும் எனக்கு வேதனை பெருகி கொண்டே இருக்கிறது, என் வழிகளும் உபத்திரவங்களும் எனக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? இந்த புலம்பல்கள் அனைத்தையும் தேவன் மாற்றப் போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்தவர், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டவர். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றும்படியாக உன் வழிகளையும் வேதனைகளையும் உன் உபத்திரவங்களை ஏமாற்றங்களையும் தேவன் மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இதை உன்னுடைய சிறையிருப்பு அனைத்தும் மாற்றப்படுகிற நாள் இந்த நாட்களாய் காணப்படுகிறபடியினாலே நீ எந்த அளவிற்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிறாயோ, எந்த அளவிற்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாயோ, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறாயோ, அந்த அளவிற்கு உன்னுடைய வழிகளும் உன்னுடைய வேதனைகளும் உன் உபத்திரவங்களும் உன் ஏமாற்றங்களும் மாறப்போகிறது. பயப்படாதீங்க. வருடக்கணக்காக இருந்த இந்த உபத்திரம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்கீங்களா? அது சீக்கிரத்தில் அந்த உபத்திரம் நீங்கிரும் சொல்லி இருக்கிறார் இல்லையா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனை துதிக்கிற சோதரிக்கிறையா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரையா. அன்று ஆண்டவரை உடைய சத்தத்தை நீர் கேட்டு ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்தது போல இந்த நாட்களில் கடன் என்கிற அடிமைத்தனங்கள், வியாதி என்கிற அடிமைத்தனங்கள், ஆண்டவரே இந்த ஏமாற்றம் என்கிற அடிமைத்தனங்கள், ஆண்டவரே இன்றைக்கு என்னென்ன காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏமாற்றப்பட்டு தோல்விகளை சந்தித்து கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஜெயத்தை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.